ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட செடிகளுக்கு தண்ணி விடும் பொழுதெல்லாம் இந்த தண்ணியை எப்படி கொடுக்குறேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம தண்ணி விடும் பொழுதெல்லாம் வெறும் தண்ணியை ஊற்றாமல் நம்ம தண்ணியோட சில உரம், அதாவது உரக்கரைசல் மாதிரி கொடுக்கலாம். வெறும் தண்ணியை ஊற்றாமல் நம்ம இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது கொஞ்சம் நல்ல மண் சத்து பிடிக்கும். நம்ம கொடுக்குற உரங்களும் மண்ணில் சீக்கிரமாக நொதிக்கவும் ஆரம்பிக்கும். நொதிச்சு செடிக்கு சீக்கிரமாக உரமாகவும் மாறும். வாங்க பார்க்கலாம் நான் எப்படி தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. நம்ம வெறும் தண்ணியை ஊற்றாமல் நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க பழைய சாதத்தோட தண்ணி இருந்ததுன்னா சாதத்தை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி அது கூட தண்ணி கலந்து ஊற்றி விட்டுருவேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாவு கரைசல். நம்ம இட்லி மாவு புளிச்சு மாவு இருந்ததுன்னா அது கூட நல்லா தண்ணியை கலந்து திக்காக எப்பவுமே ஊற்றாதீங்க. செடிகளுக்கு நல்லா தண்ணியை கலந்து ஊற்றி விட்டுருவேன். அதே மாதிரி ரொம்ப 5 நாட்கள்லாம் புளிச்ச மாவு ரொம்ப வாடையாக இருந்தால் அதை செடிக்கு ஊற்றவே ஊற்றாதீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஊற்றிடுறீங்க. ஊற்றிட்டா கண்டிப்பாக செடி பட்டு போக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப புளிச்ச மாவு சாப்பிட்டோன்னா அது நமக்கு பாய்சனாக ஆக வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? அப்படி தான் அதுவும் செடிகளுக்கும் அப்படி தான். ரொம்ப புளிச்சு அதுக்குள்ள வாடை வந்ததுக்கப்புறம் அதை நம்ம கொடுக்கவே கூடாது, சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணியெல்லாம் ஒன்றா ஊற்றி வச்சுட்டு சமையலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தேன்னா அது கூட தண்ணியை கலந்து எந்த செடிக்கு தண்ணி விடணுமோ அந்த செடிக்கு ஊற்றிட்டு போயிடுவேன். அதுக்கு அடுத்ததாக வெங்காயத்தோல், பூண்டு தோல் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் தண்ணி நாளைக்கு விடுறோம் அப்படின்னா இன்றைக்கே அந்த தோலை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துகிட்டு அது கூட தண்ணி கலந்து செடிக்கு தண்ணியை ஊற்றி விட்டுருவேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா பழைய மாவு எல்லாம் கொஞ்சம் வண்டு எல்லாம் இருந்தது. அதாவது கோதுமை மாவோ மைதா மாவோ இதெல்லாம் இருந்ததுனா கூட தண்ணியில் கலந்து ஒரு 2-3 நாட்களுக்கு நொதிக்க விட்டுருவேன். புளிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மேலோட்டமாக வடித்து எடுத்து அது கூட தண்ணியை கலந்து செடிக்கு ஊற்றி விட்டுருவேன். இது கூட நம்ம விருப்பப்பட்டால் வெல்லம் இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நம்ம விடலாம். இந்த மாதிரி தண்ணி விடும் பொழுது செடிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இது கீரை, அரைக்கீரை விதைச்சிருந்தேன் இல்லைங்களா? பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே வளர்ந்துட்டுருக்கு. இந்த கீரைக்கும் நான் இப்போ அடி உரமாக எதுவும் கொடுக்கல மண்ணில், வெறும் அது தோட்டத்து மண் தான். அதில் இப்போ அரிசி கழுவுற தண்ணியை மட்டும் பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வரேன். வெறும் தண்ணியை கொடுக்காம அரிசி கழுவுற தண்ணியை தான் கொடுத்துட்டு வரேன். கீரை ரொம்ப சூப்பராகவே வளர்ந்துட்டுருக்கு. இந்த அவுரி செடிக்கும் பார்த்திங்கன்னா அப்படி தான். அரிசி கழுவுற தண்ணி, புளிச்ச மாவு கரைசல் தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி இந்த மாதிரி தான் ஊற்றிட்டு வரேன். அதுவும் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே வளர்ந்துட்டுருக்கு. மல்லிகை செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடும் பொழுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தண்ணி, அதாவது நீர் கரைசலாக உரக்கரைசலாக ஊற்றி விட்டுருவேன். கனகாமரம் பூச்செடியும் நல்லாவே பூத்துட்ருக்கு. இன்னும் நிறைய மெத்தடில் நான் இந்த உரக்கரைசல், அதாவது தண்ணியாக நான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.